வணக்கம் மாணவர்களே, நாம் 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க. நேர்மாறுனா என்னது? இன்வர்ஸ். நேர்மாறுனா என்னது? இன்வர்ஸ் காண்க. நம்ம இது எப்பயுமே இப்போ நம்பர்ஸ்லேன்னு எடுத்துக்கிட்டோம்னால 5x1 1x5 5 அதானே. ஒன்றுங்கிறது என்னது? நம்மளுக்கு சமணி. இப்போ கணங்கள்னு எடுத்துக்கும் இது அணிகள்னு எடுத்துக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? அணிகளைங்கும்போது அலகு அணி தான் சமணிக்கோவைன்னு எடுப்போம். 1 0 0 1. இப்போ இந்த காஸ் ஜோர்டன் முறைப்படி எழுதும்போது நம்ம எப்படி எழுதுகிறோங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். அது ஒன்றும் கிடையாது. ஒரு அணியை எப்படின்னா கொடுத்துருக்க அணியை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு எடுத்துகிட்டு நம்ம காஸ் ஜோர்டன் முறைப்படி எழுதும்போது அணியை ஏ, இங்கே என்ன செய்கிறோம்? இப்போ 2/2 இருக்கனால I2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த I2ன்னு கொடுக்கும்போது என்ன வரும்? நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அலகணி என்னது? 1 0 0 1. இதே இது I3னா 3 3/3 வரிசைப்படி எழுதணும். சரி, இப்போ ஏங்கும்போது என்ன இருக்குது? இப்போ இந்த ஏங்கும்போது நான் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒன்று தான், சும்மா பிரித்து காமிக்கிறதுக்காக கோடு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஏ என்னது? 2 -1 5 -2 ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். 1 0 0 1. ஓகேவா? சரி, இப்போ இந்த இது இப்படி ப்ராக்கெட் இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்பயும் செய்கிறபடி தான், என்னபடி ஏறுபடி முறைப்படி தான் நம்ம இந்த இது செய்கிறோம்ல. இப்போ இங்கே இந்த பக்கம் என்ன இருக்குது? 1 0 0 1 இருக்குது. இந்த காஸ் ஜோர்டன் முறைப்படி இந்த 1 0 0 1 இந்த ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம கணக்கை செட் பண்ணணும். கணக்கை நம்ம உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறதுன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் செய்யும்போது பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா என் கூடையே ட்ராவல் ஆனிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 இருக்குதா? இப்போ R2ல் 2 இருக்குது. 2 இந்த இடத்துல நான் என்ன வேணுங்கிறேன்? 1 வேணுங்கிறேன். அப்போ நான் 1 வேணும்னா என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? 2ஆல் வகுக்கணும். அப்படின்னா என்ன செய்கிறோம்? R1 நான் என்ன பண்ண போகிறேன்? 2ஆல் வகுக்க போகிறேன். அந்த 2ஆல் வகுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்காக 1 -1/2. கீழே உள்ளதெல்லாம் அப்படி எழுதிக்கோங்க. கீழெல்லாம் எந்த வித மாற்றமும் இருக்காது. நான் வெறும் R2 மட்டும்தான் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோ. 1/2 0 0 1. புரியுதா? அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்? அடுத்து என்ன சொன்னேன் நான்? இந்த இடத்துல 0 வரணும். எந்த இடத்துல? இந்த இடத்துல 0 வரணும். இந்த 5ங்கிற இடத்துலையும் 0 வரணும். இந்த இடத்துல 1 வரணும். அது மாதிரி நம்ம உருவாக்கணும். உருவாக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த 5 முடிச்சிடுவோம். 0வாக கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் செய்வோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு R2 = R2 -5R1. 1 -1/2 1/2 0. லாஸ்ட்டு கூட நீங்கள் அந்த கோடு போட்டுக்கோங்க. இப்போ 1ல் 5R1 என்னது? இங்கே 0. ஓகேவா? 0. அடுத்து -2. -2ல் -5/2 இருக்குது. -into ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 2ல் 2 போச்சுன்னா என்னது? வெறும் அரை. அவ்வளோதான். ஈக்குவல் இங்கே -5/2. அங்கே 0 இருக்கிறதுனால இந்த 1 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? 1 வரணும். அப்போனா இந்த 2ஐயும் ஆட் பண்ணலாமா? இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? ஆட் பண்ணாலும் சரி, இல்லை 2ஆல் இது பண்ணாலும் நம்ம என்ன வரும்? ஆட் கூட பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எளிமையாக ஆன்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. R2 = 2R2 கூட போட்டுக்கோங்க. 2R2 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 1 -1/2 1/2 0 0 1 -5 1. சாரி 2 முழு நம்பராக வந்துச்சுன்னா எளிமையாக இருக்குங்கிறதுக்காக நம்ம முழு நம்பராக எடுத்துக்கிறோம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்? இங்கே 1 வந்துருச்சு. இந்த இடம் என்ன வரணும்? 0 வரணும். 0 வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எதை இது பண்ணலாம்? R1 = R1 + 1/2 R2.
இப்படி ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணும்போது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 1, இது R2 வந்து 0 தான் இருக்கும். இதை வந்து 1/2ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும்? 0 ஆயிரும். அடுத்து இங்கே இது ஆட் பண்ணும்போது R1 வந்து 1/2, R2 வந்து 1/2 R2 -5ன்னு இருக்குது. -5னா வந்து -4/2, -4/2. 4/2னா 2 தான் வரும். அடுத்த ஸ்டெப்பில் கூட போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது உங்களுக்கு? 1, R1 வந்து என்னது? 0. இங்கே வந்து ப்ளஸ் 1/2னா என்னது? இங்கே 1, 2/2 = 1, 2/2ன்னு போட்டுக்கோ. சரி, அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே வந்து என்ன வரும்? இதை வந்து அப்படி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்? நம்ம இந்த இது வந்து நம்ம வந்து லைன் போடுவோம். லைன் போடலை, ஏன்னா குழப்படியாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம கணக்கில் வந்து முன்னாடி வந்துருச்சுன்னா நான் இது வந்து வந்ததுனால நேர்மாறு வந்து பின்னாடி உள்ளது. அப்படின்னா A இன்வர்ஸ் = -2, 1, -5, 2. அவ்வளோதான். எளிமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு காஸ் ஜோர்டன் முறைப்படினா AI = எடுத்துக்கணும். AI = IAன்னு கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா அந்த பின்னாடி உள்ள ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்து A இன்வர்ஸாக வரும். அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து ஏறுபடி முறைப்படியில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அணித்தரம் கண்டுபிடிக்க அதே மெத்தடையே தான் கொண்டு போனோம். ஆனால் இந்த உள்ளே வந்து இந்த பிரிக்கிறத மட்டும் நீங்கள் வந்து லாஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது? நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேப்ஸ், அதாவது அலகு அணி வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா A இன்வர்ஸ், Aயின் நேர்மாறு எழுதியா எளிமையாக எழுத முடியும்.